தினமும் இட்லி தோசைன்னு அழுத்து போனால் 2 வெங்காயம் வச்சு ஈஸியாக ஹெல்த்தியான இந்த பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு பாருங்கள். அதுக்கு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து கொஞ்சம் உப்பு 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாப்பாத்துக்கு பிசைஞ்சு மூடி வச்சுடுங்க. 5 நிமிஷம் ஊறட்டும். இப்போ இவங்களோட சேர்க்கறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீட்டு வாக்கில் நைஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதோட மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா பொடி, ஸ்டார்ட் மசாலா பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அவளையும் பொடிச்சு சேர்த்து கலந்துக்கங்க. அதில் இருக்க ஈரத்தை பூரா உறிஞ்சிடும். இப்போ இவங்க உள்ள வைக்கிறதுக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுது. இப்போ ஊறின மாவை நல்லா ஒரு முறை அழுத்தி பிசைஞ்சிட்டு சப்பாத்தி உருண்டை சைஸுக்கு எடுத்து இவங்களை தேய்க்கிற மனையில் வச்சு நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுத்துட்டு நடுவில் வந்து ஒரு பாதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு ஒரு ஓரத்தில் ஸ்டஃபிங்கை வச்சு பரப்பிட்டு ஓரங்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அழுத்தி விட்டு இது மாதிரி சமோசா போல் சீல் பண்ணி எடுத்து மாவை கொஞ்சமாக ரொம்ப மெலிசாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக தேய்ச்சி எடுத்து இது மாதிரி தவாவில் போட்டு சுட்டு எடுத்துக்க. நெய் இல்லாட்டி எண்ணெய் கூட நீங்கள் தடவி சுட்டு எடுத்திங்கன்னா நீண்ட நேரத்துக்கு சாஃப்டாக ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும். இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்லேயும் செஞ்சு கொடுக்கலாம். காலை